அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். மூத்த பத்திரிகையாளர் கோலாகல ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விஜய் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்தால் பாஜகவை பழனிசாமி கலற்றி விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு கூட்டணி நெருங்குதா உங்களுடைய பார்வை? அப்படி நெருக்கமா வர்றதுனால தான் இன்னைக்கு திடீர்னு இந்த அளவுக்கு டிடிவி தினம் பேச தொடங்கி இருக்கிறேன். இல்ல பிஜேபியை கலட்டி விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜயை இதுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பிஜேபியினுடைய அகில இந்திய தலைமையை மறைமுகமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். ஆகஸ்ட் 21 மதுரையில 2வது மாநில மாநாட்டை விஜய் நடத்துகிறார். அந்த மாநாட்டுல விஜய் பிஜேபியை ரொம்ப கடுமையா சாடி பேசுகிறார். பிஜேபியை பாசிச சக்திங்கிற அளவுக்கு பேசுகிறார். வெரி நெக்ஸ்ட் டே ஆகஸ்ட் 22 திருநெல்வேலியில பூத்து பொறுப்பாளர்கள் மாநாடு நடக்கிறது. அந்த அமித்ஷா பேசுறப்போ டிஎம்கே ஒரு பிடி பிடிச்ச அமித்ஷா விஜயை பத்தி ஒரு வார்த்தை பேசல. இத்தனைக்கு விஜய் அதுக்கு முதல் நாள் பிஜேபியை தாக்கி பேசியிருந்தார். ஏன் அமித்ஷா மௌனம் காத்த? அண்டர் கரண்டா விஜய் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்றதுல பிஜேபிக்கு ஆர்வம் உண்டு. அதற்கான முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கு. அது பற்றின டீடைல்ஸ் தெரியும். அதனால நான் பொதுவெளியில சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய, குறிப்பா அமித்ஷாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே மோட்டிவ், ஒரே நோக்கம், எப்பாடு பட்டாகிலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது, டிஎம்கே பிளாக் பண்ணணும் அப்படிங்கறதுதான். விஜய் உள்ள வந்தாங்க அது நிச்சயமா கிளீன் ஸ்வீப்பா இருக்கும். டிஎம்கே வீழ்த்துவது அப்படிங்கிற நோக்கத்துக்கு உறுதுணையா இருக்கும். அதனால விஜயை கொண்டு வரக்கூடிய முயற்சியே பிஜேபி தான் செய்து கொண்டிருக்கிறது. அதை மறந்துடக்கூடாது. இன்னொன்று, இவரு டிடிவி சொல்லி இருக்கிறார் என்னன்னா என்னுடைய தலைமையில கூட்டணி அமையும் அப்படின்னு விஜய் சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா அதை எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறாரா அப்படின்ட்டு. அதாவது ஒரு அடிப்படையான விஷயம், இந்த தமிழக அரசியல் அப்படிங்கிறது கரூர் சம்பவத்துக்கு பிறகு முற்றிலும் மாறிவிட்டது. இந்த கிமு கிபி மாதிரி இப்ப காமு காப்பின்னு ஆயிடுச்சு. கரூருக்கு முன் கரூருக்கு பின். இந்த கரூருக்கு முன்னால வரைக்கும் தனித்து போட்டியிடுவது அப்படிங்கிற நோக்கத்துல விஜயா இருந்தார். அதனால அவ்வளவு தூரம் அவர் தெளிவா சொல்லி கொண்டு இருந்தார். இன்னைக்கு கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும், ஏன்னா எந்த காரணம் மட்டும் டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடக் கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்து விட்டார். அதனால அதற்கேற்றபடியான விட்டு கொடுத்தல்களை அவர் செய்தே ஆக வேண்டும். He has the advantage of age. 2026 ஒரு முதல்வர் ஆகணுங்கிறதுல 2031 கூட ஆகிக்கொள்ள முடியும். இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள வந்தால் எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். அதை ஏற்றுக்கொண்டுதான் விஜய் வருவார். விஜய் இப்பதான் கலங்கன் இருக்க. விஜய்க்கு எவ்வளவு ஓட்டுன்னு விஜய்க்கே தெரியாது. தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் வர்றப்பதான் அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸே வரும். அப்படிங்கிறப்போ அந்த கட்சியினுடைய தலைவரை, முதல்வர் வேட்பாளரை என்டிஏ எப்படி ஏற்றுக்கொள்ளும்? கோலாகல ஸ்ரீனிவாசன், நீங்க குறிப்பிட்டீங்க விஜய கூட்டணிக்குள்ள இழுத்துட்டு வர பாஜக தலைமையே மறைமுகமா வேலை செய்து அப்படின்னு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா இந்த வேலை இல்ல முன்னாடியில இருந்தே இந்த மறைமுக வேலையில பாஜக? அதாவது என்னன்னா, ஆரம்பத்திலிருந்தே விஜயும் வந்தால் நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை இருந்தது. அதற்கான அண்டர் கரண்டா ஒரு ஒர்க்கும் போயிட்டு இருந்தது. இப்ப தீவிரமாக இருக்கிறது. இன்னொன்னு, இந்த இந்தியாவுக்குள்ள இவரை கொண்டு வரக்கூடிய வேலையை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கிய அரசியல்வாதி, ஒரு பிரபலமானவர், அவரும் செய்து கொண்டிருக்காரு. நிறைய விஷயம் சொல்ல முடியாது. அதனால டிடிவி தினகரன் சொல்ற ஆர்குமெண்ட்ஸ்லாம் அதெல்லாம் எடுபடவே படாது. நாளைக்கு இந்தியாவுக்குள்ள விஜய் வந்தார்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மூல காரணம், முக்கிய காரணமே பிஜேபியா தான். விக்கிரவாண்டி மாநாட்டுல தொடங்கி கரூர் சம்பவம் நடைபெறும் முன்பாக வரை கொள்கை எதிரி பாஜக அப்படிங்கிற கோட்பாட்டுல உறுதியா இருந்தார் விஜய். அப்படிப்பட்டவர் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியை நெருங்குவார் அப்படிங்கிறது சாத்தியமா? அது நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ கோட்பாட்டு அடிப்படையில பிஜேபிக்கு டிஎம்கேக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? 99 பிஜேபியோட டிஎம்கே அலையன்ஸ் வைத்தது. 99 டிஎம்கேயோட பிஜேபி அலையன்ஸ் வைக்கலாம்னா ஏன் இப்போ பிஜேபியோட தாவேக அலையன்ஸ் வைக்க கூடாது? உங்களை எப்போதுமே கலை யதார்த்தமும் அந்த சூழலும் தானங்க டிசைட் பண்ணுது. அதான் நான் சொன்னேன், கரூர் சம்பவத்துக்கு பிறகு எல்லாமே மாறிவிட்டது. அதற்கு முன்பு இருந்த அரசியல் வேற, இப்ப இருக்கிற அரசியல் வேற. அதனால முன்னால அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்குள்ள என்ற ஒரே பதில், 99 பிஜேபியோட டிஎம்கே எப்படி அலையன்ஸ் வைத்தது? அவர்கள் டிஎம்கே பிஜேபியோட அலையன்ஸ் வைக்கலாம்னா ஏன் தாவேக பிஜேபியோட அலையன்ஸ் வைக்க கூடாது?
ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த கூட்டணி அமையுமா அமையாதா என்பதை. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.